அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஹெலிக்ஸ் ஸ்பைரல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம கிரியேட் லெட்டர்ஸ், அதாவது என்கிரேவிங். ஓகே, ஸோ என்கிரேவிங் பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் பிளாக்காக, எக்ஸாம்பிளுக்கு இப்போ வித் வந்து ஒரு 200 கொடுத்துக்கிறேன், ஹைட் வந்து ஒரு 80 கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் பிளாக். இந்த பிளாக்ல இப்போ நான் நேம் எழுதணும். சரியா? என்கிரேவிங் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், கிரியேட் லெட்டர்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதா. ஸோ இதில் வந்து லெட்டர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன், அதாவது நம்ம டைப் பண்ணுற ஸ்பேஸ் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸில் தான் நம்ம லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன என்கிரேவிங் லெட்டரோ அந்த லெட்டரை டைப் பண்ணணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீ விநாயகா சிஎன்சி டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு ஸோ பேஸ் பாயிண்டில் ஆல்ரெடி பேஸ் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போது ஒரு ஆல்ஃபபெட்ஸ்க்கும் நம்ம ஹைட் கொடுத்துக்கலாம். இப்போ SRI ஸ்ரீ விநாயகா சிஎன்சின்னு டைப் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஒரு லெட்டருக்குமே நம்ம ஹைட்டு, இஃப் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த லெட்டர்ஸ்க்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm. ஓகேவா? கொடுத்துட்டு ஒரு லெட்டருக்குமான இன்பிட்வீன் கேப் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 mm. ஓகே, கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்ரீ விநாயகா சிஎன்சின்னு எனக்கு நேம் வந்துருச்சு. சரியா? ஸோ நீங்கள் ஹைட் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ நான் இப்போ 15 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 10, ஸோ எவ்வளோ வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு லெட்டருக்குமான ஸ்பேசிங், இப்போ எனக்கு ஒரு லெட்டருக்கும் 1 mm கேப்பு. ஸோ ஒரு லெட்டருக்கும் எனக்கு 1 mm கேப்னா நீங்கள் ஸ்பேசிங்கில் கொடுத்துக்கலாம். அந்த லெட்டரோட ஹைட்டை வந்து நீங்கள் ஹைட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து ஃபாண்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி இப்போ மொபைல் ஃபோனில் வந்து நிறைய கீபோர்ட் ஃபாண்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே பாருங்களேன், இது ஸ்டிக்கு. ஸோ இதில் வந்து நான் பிளாக் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள், மாஸ்டர்கேம் பிளாக்னு இருக்கா. ஸோ இது பிளாக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் ஃபாண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஹாரிசாண்டல், இப்போ நான் வெர்டிக்கல் வைக்கிறேன்னா இது வெர்டிக்கலாக எனக்கு நேம் வந்து வெர்டிக்கலாக ஃபார்ம் ஆகும். ஸோ வெர்டிக்கலாக ஒரு 90 டிகிரி இது பாருங்கள். ஸோ வெர்டிக்கலாக அப்படியே இது நான் ஹாரிசாண்டல் வைக்கிறேன்னா ஹாரிசாண்டலில், ஸோ ஹாரிசாண்டலில் எனக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே, இப்போ திருப்பி நான் பேஸ் பாயிண்ட் வந்து நான் வந்து இப்போ திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணணும். எனக்கு தப்பாக இருக்குது சார், வெளியில் வரைக்கும் நேம் போகுது, நான் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டோட செட் பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் பேஸ் பாயிண்ட் ரீசெலக்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், மறுபடியும் நீங்கள் எங்கே வேணால் பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கலாம். அப்போது எனக்கு கொஞ்சம் வெளியில் போதா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஹைட் வந்து கம்மி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 8 கொடுக்குறேன்னா பார்த்தீங்களா, ஸோ 9 கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீ விநாயகா சிஎன்சின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நேம்ஸ் எழுதிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இது இருக்குது சார். ஓகே, எனக்கு நோ ப்ராப்ளம். பட் இதே எனக்கு வந்து ஒரு ரவுண்டு பில்லட் இருக்குது, ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டு ஷேப்பில் நம்ம எப்படி நம்ம வந்து நேம் எழுதுறது. நீங்கள் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் காமிச்சிங்க, ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது, அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் எப்படி நான் வந்து நேம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 100 கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ சர்க்கிளில் நேம் எழுத போகிறேன். சரியா? ஸோ அதுக்கு கிரியேட் லெட்டர்ஸில் போயிட்டு சேம் அதே ஸ்ரீ விநாயகா சிஎன்சி தான், பட் ஆனால் எனக்கு ஹாரிசாண்டலாக தான் வருது. சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்க்கு, இதை பாருங்கள், நல்லா பாருங்கள், இங்கே ஆர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, நான் மவுஸ் வச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஆர்க்கு, அந்த ஆர்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கிளோட ரேடியஸ், அதாவது இப்போ நான் 50 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் 100 mmக்கு ஒரு டயாமீட்டரில் சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 100 mm அதோட ரேடியஸ் எவ்வளோ, அதில் பாதி 50. ஸோ அதை வந்து நான் ரேடியஸில் கொடுக்குறேன் 15.
கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதுலேயே வந்து நீங்கள் எனக்கு நேம் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுலேயே வந்து இது வந்து டாப்பு. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் பாட்டம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் நேம் கிரியேட் ஆகும். ஸோ கீழே கீழே கிரியேட் ஆகிற மாதிரி இதே வந்து டாப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் நேம் கிரியேட் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லை, இங்கே ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாருங்க, தெரியுதா? ஒரு க்ரீன் கலரில் ஒரு வெக்டார். அந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போடாதீங்க பாருங்களேன். ஸோ நீங்கள் சைஸ் வந்து எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாங்க பாருங்க, தெரியுதா? இந்த பாருங்க உள்ளுக்குள்ளே கூட இந்த பாருங்க. ஸோ கிரீன் கலர் ஏரோ மார்க்கை இது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கிரீன் கலர் இது பாருங்க, கிரீன் கலர் ஏரோ மார்க் கிளிக். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, சாரி இந்த ப்ளூ இது பாருங்க, கிரீன் கலர் ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்க. டிஸ்டன்ஸ் வந்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை ஷார்ட்டாக வச்சுக்கலாம், கரெக்டா? ஸோ இப்போ உள்ளுக்குள்ள வந்து ப்ளூ கலர்ல ஒரு ரிங் இருக்கா, இந்த ரிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் டிகிரி எப்பவும் போலாங்க பாருங்க, எப்பவும் போல போலார் கோஆர்டினேட் மாதிரி நீங்கள் டிகிரிக்கு ஏற்ற மாதிரி பாருங்க அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ ஸ்ரீன்றது எனக்கு மேலே தெரியணும், அதுக்காக நான் ஸ்ரீயை வந்து இப்படி மேலே வர மாதிரி இது பாருங்க, இப்படி வச்சுக்கிறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன் பார்த்தீங்களா. ஸோ ஸ்ரீ விநாயகா சிஎன்சி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ரொட்டேட் ஷேப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். சரியா, நான் மறுபடியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஆர்க்குன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆர்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேம் வந்து டாப்பில் வேணும்னா டாப்பு பாருங்க, டாப் வேணும்னா டாப்பு, இல்லை பாட்டம் வேணும்னா பாட்டம். நம்மளுக்கு டோட்டலாக பாட்டம்ல நேம் சேஞ்ச் ஆகும். அடுத்தது நம்ம என்ன சர்க்கிள் போட்டிருக்கோமோ அதோட ரேடியஸ் கூட நீங்கள் 25 நான் 25 இல்லை 50, சாரி நான் 100 போட்டேன். ஸோ 50 கொடுத்துக்கிறேன். 50 கொடுத்தேன்னா எனக்கு வந்து வெளியில் போய் அந்த லெட்டர்ஸ்லாம் வெளியில் அந்த சர்க்கிளுக்கு மேலே போய் இதாக இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணணுன்றதுக்காக இங்கே கிரீன் கலரில் ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து இது பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான் வச்சுட்டு இப்போ நான் திருப்பி இந்த இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் நான் ரொட்டேட் பண்ணணும், எனக்கு வந்து டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நான் ரொட்டேட் பண்ணணும்னா இந்த ப்ளூ கலர் ரிங் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லைனா கீபோர்டில் கூட நம்ம லேப்டாப்லையோ இல்லை நீங்கள் கீபோர்டில் கூட இப்போ ஒரு 180 டிகிரி நான் கொடுக்குறேன்னா இந்த பாருங்க டபுள் கிளிக் பண்ணணும். சரியா, கொடுத்தோன்னா இப்போ எனக்கு 180 டிகிரியில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போலார் கோஆர்டினேட்டும் பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸும் வேரி பண்ணிக்கலாம், ஒரு ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் நேம் வந்து எழுதிக்கலாம். சரியா, ஓகே. ஸோ இதெல்லாம் என்கிரேவிங்க்கு யூஸ் ஆகும். நமக்கு வந்து மிஷினிங்கில் என்கிரேவிங் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மில்லிங், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்கிரேவிங்னே தனியாக மிஷினிங் இருக்குது. ஸோ என்கிரேவிங் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நேம் கரெக்டாக அதுக்கான ஒர்க் பீஸ் எடுத்து கரெக்டாக ஒரு நேம் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி என்கிரேவிங் பண்ணுறதுன்றதை நான் செப்பரேட்டாக அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா, ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம மாஸ்டர் கேமில் பேசிக்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இனிமேல் பார்க்குற கிளாஸஸ் எல்லாமே நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம அதாவது சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து கூட எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் வாங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மாஸ்டர் கேம் என்னென்ன இருக்கும். ஸோ பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் மிஷினிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ்லாம் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு பவுண்டிங் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஷெல்லட் பவுண்டரி, ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சரியா, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.